இந்த நாய்கள்லாம் நடு ரோட்ல வச்சு இதே மாதிரி வெட்டி தண்டனை கொடுக்கணுங்க. இல்லைன்னா நாயை சுடுற மாதிரி நடு ரோட்ல வச்சு சுட்டு தண்டனை கொடுக்கணும். எவ்வளவு ஒரு தைரியம்! இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்காக கையில அருவாளோட போய் ரீல்ஸ் போடுறது. ஒரு அப்பாவி வடமாநில தொழிலாளன் சோத்துக்கு வழியில் தானே வேற ஊரை தேடி வரான். அவனை போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படி கறியை கொத்து புரட்டா கொத்து கறி போடுற மாதிரி அவ்வளவு வெட்டி சாவடிச்சுட்டு இதை இவனே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறான் அப்படின்னா இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம்! அந்த அளவுக்கு கஞ்சா வெறி ஒரு பக்கம், இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பல பேர் லைக்ஸ் வருது அப்படிங்கிற அந்த மிதப்புல இவ்வளவு அராஜகம் செஞ்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவர்கள்லாம் சிறுவர்கள், அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். 4 சிறார்கள் கைது செய்யப்பட்டார்கள் சொல்லி சிறுவர்கள் ஒரு கேட்டகரியில இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. அதனால இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாய் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த கஞ்சாவுக்கு எதிராகவும் இது மாதிரியான ஆயுத கலாச்சாரங்களுக்கு எதிராகவும் கடுமையான தண்டனைகள் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு சார்பில் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மாதிரியான பல முக்கியமான நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு சாமானிய மக்களும் கல்வியில சாதனை படைக்கக்கூடிய ஒரு கட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாதனை எல்லாம் ஒட்டுமொத்தமா சரிக்கிற மாதிரி இப்படி கஞ்சா போதைகளை இங்க ஒரு பக்கம் தலைவரிச்சு ஆடக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம உயரிய தண்டனைகள் ஒன்று கொடுக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவர்களுடைய கானா பாடல் நாங்க பொருளோட சுத்துவோம், ஜாமீன் வாங்கி உள்ள போயிருவோம், நாங்களாம் சாமானோட சுத்துவோம் சொல்லி இப்ப ஏற்பட்ட கேடுகட்ட கானா பாடல்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு கானா வினோத் மாதிரியான நல்ல பொறுப்புள்ள கானா கலைஞர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல இது மாதிரி கேடுகட்ட பாடல்கள் ஒரு பக்கம், வரக்கூடிய சினிமாக்கள் கூட இன்னைக்கு வெற்றிமாறனோட படத்துல இருந்து லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல இருந்து எல்லாமே ஒரு வன்முறை சார்ந்தோ இல்ல ஒரு போதை கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரியோ இப்ப ஏற்பட்ட படங்கள் வரும்போது நானும் இது மாதிரி செஞ்சாதான் எனக்கு கெத்து அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்களுக்கு வருது. அதனால தமிழ்நாடு காவல்துறை ஒரு தீவிரவாதத்தோட விஷயத்துல, ஒரு வன்முறை சம்பந்தமான விஷயத்துல எப்படி பேஸ்புக்ல உன்னிப்போட கவனிச்சு பாக்குறாங்களோ அது மாதிரி இது மாதிரி பொருளை கையில திருப்பி ரீல்ஸ் போடுறது, இது மாதிரியான வன்முறையோட ரீல்ஸ் போடுறத இவங்களுக்கு நல்ல அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டா மட்டும்தான் இது மாதிரியான மோசமான கலாச்சாரங்களை தடுத்து நிறுத்த முடியும். அதனால திரும்ப ஒரு தடவை சொல்றது அதுதான், அந்த வடமாநில தொழிலாளியோட அவனோட குடும்பம் எந்த அளவுக்கு தவிச்சிருக்கும். இவனுங்க கஞ்சா போதைக்காக மனசாட்சியே இல்லாம இவ்வளவு நாசமா செஞ்சிருக்கானுங்கன்னா இவனுங்களுக்கு உயரிய தண்டனைகள் கொடுக்கப்படணும். இவனுங்களுக்கு நடு ரோட்ல வச்சு இதே மாதிரி வெட்டினா கூட இவனுங்களை தப்பு கிடையாதுன்னு இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் கதறிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனுங்களுக்கு அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்பட்டாதான் நாளைக்கு இது மாதிரி ஒருத்தன் தலையெடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியா இருந்துட்டு இருக்கு.